மீன் பண்ணை ஃபிஷ் ஃபார்மிங் என்பது நீர்நிலைகளில் அல்லது குளங்களில் மீன் வளர்ப்பு தொழிலாக செய்யப்படும் ஒரு விவசாய உற்பத்தி முறையாகும். இது ஒரு ஆர்வமுள்ள தொழிலதிபர் அல்லது விவசாயி யாராலும் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல வருமான வாய்ப்பை கொண்ட தொழிலாகும். மீன் பண்ணை என்னும் தொழிலின் அடிப்படை மீன் பண்ணை என்பது மீன்களை கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்த்தல். பொதுவாக மீன் தொட்டிகள், குளங்கள், டேங்குகள், ஆற்றுப்பாதைகள் போன்ற இடங்களில் நடைபெறுகிறது. வணிக நோக்கில் மீன் வளர்ப்பு செய்யப்படுகிறது. வளர்க்கப்படும் முக்கிய மீன்கள். தமிழ் பெயர், ஆங்கில பெயர் குறிப்புகள். ரோகா ரொஹு, அதிக வளரும் திறன். கட்லா கட்லா, சிறிய வயதில் அதிக வளர்ச்சி. மிர்கல் வணிக ரீதியில் பிரபலமானது. திலாபியா டிலாபியா, சிறந்த சுவை, சீக்கிரம் வளரக்கூடியது. பாங்கஸ் பாங்காசியஸ், ஏற்றுமதிக்காக அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. ஆரம்ப தேவைகள். தேவைகள் விவரம்: நிலம், குளம் தோண்ட அல்லது தொட்டி அமைக்க நீர் வளம், தூய்மையான நீர், நிலத்தடி அல்லது கிணறு, மீன் குஞ்சுகள், அரசு மீன்வள நிலையங்களில் கிடைக்கும் தீவனங்கள், வணிக தீவனங்கள் அல்லது இயற்கை உணவுகள். மருத்துவ பராமரிப்பு, நோய் தடுப்பு, தடுப்பு மருந்துகள். வருமானமின் முதலீடு. முதலீடு: நிலம், குளம் தோண்டல், மீன் குஞ்சுகள், தீவனங்கள், தொழிலாளர்கள். ஒரு ஏக்கர் குளத்தில் சராசரி 5 டன் வரை மீன் வளம் பெறலாம். விலையை பொறுத்து ஒரு வருடத்தில் 2-5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கலாம். நன்மைகள்: குறைந்த முதலீட்டில் தொடங்கலாம். நீண்டகால வருமானம். இயற்கையுடன் தொடர்புடைய தொழில். உள்நாட்டு ஏற்றுமதி சந்தையில் தேவை அதிகம். கவனிக்க வேண்டியவை: நீர்த்தரம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். நோய்கள் பரவாமல் தடுப்பது முக்கியம். சரியான தீவனம் வழங்க வேண்டும். சந்தை நிலவரத்தை கண்காணிக்க வேண்டும். விருப்பம் இருந்தால் மீன் பண்ணை தொடங்கும் வழிமுறை, அரசு உதவி திட்டங்கள் அல்லது வணிக திட்ட மாதிரி போன்று கூடுதல் விவரங்களும் தரலாம். வேண்டுமா? மீன் பண்ணை தொடங்க அரசு உதவித்தொகை, சப்சிடி மற்றும் வங்கி கடன், லோன் ஆகியவை கிடைக்கின்றன. இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் இதற்காக பல்வேறு அரசு திட்டங்கள் இயங்குகின்றன. மீன் பண்ணைக்கு அரசு லோன் மற்றும் சப்சிடி முக்கிய திட்டங்கள்: 1. PMMSY, பிரதம மத்து சம்பத்தி யோஜனா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா. மீன்வள வளர்ச்சிக்கான மத்திய அரசு திட்டம். மீன் பண்ணை, குளம் அமைப்பு, தீவன உற்பத்தி, குளிர்சாதன வசதி, மீன் குப்பைகள் வாடகை உள்ளிட்ட பல பரிமாணங்களை உட்படுகிறது. உதவித்தொகை விவரம்: பயனாளி வகை, சப்சிடி விகிதம். சாதாரண பயனாளி 40% வரை, பெண்கள் SC ST 60% வரை. ரிஜான்டுடன் நபார்டி உதவியுடன் கிடைக்கும் வங்கி கடன்கள். வங்கி வழியாக கடன் பெற்றுக்கொள்ளலாம். மத்திய மற்றும் மாநில அரசு சப்சிடி கிடைக்கும். நாபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். வழித்திட்ட ஒப்புதல் கடன் வழங்கும் வங்கிகள்: இந்தியன் வங்கி இந்தியா, ஸ்டேட் வங்கி, SBI, கூட்டுறவு வங்கிகள், தமிழ்நாடு கிராம வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, PNB, கனரா பேங்க். கடன் பெறுவதற்கான தேவைகள் விளக்கம், தொழில் திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், செலவுகள், வருமான கணக்கீடு, அடையாள ஆவணங்கள், ஆதார், வோட்டர் ID, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்: EC, பட்டா, குளம் உரிமை, வங்கி கணக்கு இயக்கத்துடன் கூடியது. தொழில் முனைவர் பதிவு உரிய நிலையத்தில். MSME ஊட்யாம் பதிவு உதவிகரமாகும். எங்கு விண்ணப்பிக்கலாம்? மீன்வளத்துறை அலுவலகம், மாவட்ட வட்ட அளவில் வங்கிகள். கீழ்கண்ட ஆவணங்களுடன் நேரில் செல்லலாம். தொகுதி வளர்ச்சி அலுவலகம், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், PMMSY அல்லது மத்திய மீன்வளத்துறை இணையதளம். https://dofr.gov/in PMMSY உதவி பெற. தமிழ்நாடு மீன்வளத்துறை இணையதளம் https://www.fisheries.tn.gov/in மாவட்ட மீன்வள அலுவலர் அலுவலகத்தில் நேரில் செல்லலாம். உதவி குறிப்புகள்: நீங்கள் எனக்கு கீழ்கண்ட விவரங்களை சொன்னால் உங்களுக்காக ஒரு திட்ட அறிக்கை மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்து தரலாம். 1. குளம் அளவு: சிறிய, 1 ஏக்கரும் பெரிது. 2. வளர்க்க வேண்டிய மீன் வகை, மண். முதலீடு அளவு சராசரி. 4. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீர்கள்? இவை தேவைப்படும் குளம் என்பது மீன் வளர்ப்பில் முக்கியமான இடமாகும். ஒரு நல்ல மீன் வளர்ப்பு குளம் இருந்தால்தான் உயர் விளைச்சல் மற்றும் வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். மீன் வளர்ப்பு குளம் அமைப்பது எப்படி? 1. இடத்தேர்வு, சைட் செலக்ஷன். தண்ணீர் எளிதாக கிடைக்கக்கூடிய இடம், வெப்பமான மற்றும் வெப்பமண்டல பகுதிகள் சிறந்தவை. மண் வகை: களிமண், கிளே சாயில் சிறந்தது, தண்ணீர் கசியாமல் இருக்கும். 2. குளத்தின் பருமன், சைஸ் ஆஃப் த பாண்ட். பண்ணை அளவு பரிந்துரைக்கப்படும். குளம் அளவு: சிறிய அளவு 20 மீட்டர் x/மீட்டர்,
எக்ஸ் 1 மீட்டர். நடுத்தர அளவு 50 மீட்டர் எக்ஸ் 40 மீட்டர் எக்ஸ் 2 மீட்டர். பெரிய அளவு 1 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் 1 ஏக்கர். ஷாமன் மாடி 240 சதுர மீட்டர்கள். மீண்டு குளம் தோண்டும் முறை எக்ஸ்கவேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நிலத்தை சமப்படுத்தி அகலம், நீளம், ஆழம் திட்டமிட வேண்டும். தண்ணீர் வெளியேற கடைசி பகுதியில் ஓவர்ஃப்ளோ அவுட்லெட் வைக்க வேண்டும். தண்ணீர் நிரப்புவதற்கு இன்லெட் குழாய்கள் அமைக்க வேண்டும். தடுப்பணிகள் டைக்ஸ் உறுதியுடன் கட்டப்பட வேண்டும். 4. தண்ணீர் நிரப்பும் என் பராமரிப்பு. நிலத்தடி நீர் கிணறு, கால்வாய் அல்லது மழைநீர் மூலம் நிரப்பலாம். தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். pH G 8. தேவைப்பட்டால் நீர் சுத்திகரிப்பு லைம், ப்ளீச்சிங் பவுடர் செய்யலாம். 5. குளம் தயாராக்கும் கட்டங்கள். கட்டம் செயல் குளத்தை வெறித்தல், பழைய மீன் நச்சுகள் அகற்றல், களிமண் அடுக்கல், தளத்தை வலுவாக்குதல், சுண்ணாம்பு சேர்த்தல். pH நிலை சரி செய்வதற்காக 50-700 கீழே வைக்குங்கள். உரம் சேர்க்கல் உயிரணு வளர்ச்சிக்கு காவ் டங், போல்ட்ரி மன்யூர். தண்ணீர் நிரப்பு 4. 5 அடி வரை குளத்தில் மீன் வளர்ப்பு. குளம் தயாரான பிறகு குஞ்சுகள் ஃபிஷ் ஃபிங்கர்லிங்ஸ் சேர்க்க வேண்டும். தீவனங்கள், நீர் பராமரிப்பு மற்றும் நோய் தடுப்பு செய்தல் அவசியம். மீன் வளர்ப்பில் தீவன மேலாண்மை ஃபீட் மேனேஜ்மெண்ட் என்பது மிக முக்கியமான பகுதியாகும். சரியான தீவனங்களை சரியான முறையில் வழங்கினால் மீன்களின் வளர்ச்சி வேகமாக இருக்கும், நோய்கள் குறையும் மற்றும் இயற்கையான முறையில் அதிக உற்பத்தி பெற முடியும். தீவன மேலாண்மை முழுமையான வழிகாட்டு பட்டியல். 1. தீவன வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபீட். வகை விளக்கம். இயற்கை தீவனம் ஆல்கே, பிளாங்டன், மண் உயிரணுக்கள். செயற்கை தீவனம் ஃபார்முலேட்டட் ஃபீட், கட்டுமானமாக தயாரிக்கப்படும். பெல்லட்ஸ் பவுடர். உயர்புரத தீவனம் மீன் ஆக்குகள், மீன் மேல் பொருள்கள், சோயா, மக்கா ஊட்டச்சத்து தீவனம், விட்டமின் மினரல்கள் கலந்தது. 2. தீவன நேரம் என்ற அளவு. மீன் வயது, தீவன எண்ணிக்கை, தீவன விகிதம் மீனின் எடையை பொறுத்து. குஞ்சுகள் ஃபிங்கர்லிங்ஸ் தினம் 3 முறை 5 வரை வளர்ந்த மீன்கள். தினம் 2 முறை 2 வரை பண்ணை முடிவில். தினம் 1 முறை 1 வரை குறிப்பு. அதிகம் கொடுத்தால் உணவு வீணாகும், நீர் மாசடையும். மினியன் தீவன இடம் என் முறை. மீன் திரண்டு இருக்கும் இடத்தில் தீவனம் கொடுக்கவும். தொட்டியில், குளத்தின் ஓரங்களில் சீராக வீசியோ அல்லது ட்ரேயில் வைத்து கொடுக்கலாம். பெல்லட் ஃபீடு அதிக பயனுள்ளதாயிருக்கிறது. தண்ணீரில் கரையாமல் நீண்ட நேரம் இருக்கும். 4. தீவன மேலாண்மை சிக்கல்கள். சிக்கல் தீர்வு. மீன்கள் தீவனம் சாப்பிடவில்லை. நீர் தரத்தை பரிசோதிக்கவும், மீன்கள் நோயில் பாதிக்கப்படாமல் இருக்க உறுதி செய்யவும். தீவன இழப்பு அளவாகவும் நேரத்துக்கேற்ற முறையிலும் கொடுக்க வேண்டும். தீவன தரம் குறைவு. நல்ல தரமுள்ள நிறுவனங்களின் பாக்கெட்டுகளும் கையாலான உணவுகளும் பயன்படுத்தவும். 5. தீவன சோதனை ஃபீட் குவாலிட்டி செக். புரோட்டீன் 28%, மீடியம் 1%. மீன் வளர்ச்சி வகை பொறுத்து. ஈரப்பதம் மிக்சர் கண்டென்ட் குறைவாக இருக்க வேண்டும். தீவன கட்டிகள் உருகாமல் நீரில் இருக்க வேண்டும். சிறந்த தீவன மேலாண்மைக்கான குறிப்புகள். 1. தினமும் ஒரே நேரத்தில் தீவனம் அளிக்கவும். ரினர்ன் மீன் நன்கு சாப்பிடுகிறதா என்று கவனிக்கவும். மழை காலத்தில் தீவன அளவை குறைக்கவும். 4. தீவனம் சைவமா மாசுக்களா என சோதிக்கவும். 5. மீன் வளர்ச்சியை தினசரி வாரசரி கண்காணிக்கவும். தயாரித்த தீவன நிறுவனங்கள். உதாரணம் காட்ரேஜ் அக்ரோவெட், குரோவல் ஃபீட்ஸ், அவான்டி ஃபீட்ஸ், சிபி அக்வா. இவை போல பல நிறுவனங்களில் மீனுக்கு ஏற்ப தனி தீவனங்கள் கிடைக்கின்றன. மீன் வளர்ப்பில் நோய் தடுப்பு டிசீஸ் பிரிவென்ஷன் என்பது மிகவும் முக்கியமானது. மீன்கள் நோயால் பாதிக்கப்படுவதால் வளர்ச்சி மந்தமாகி இறப்புகள் ஏற்பட்டு வருமான இழப்பு நேரிடலாம். எனவே நோய்கள் வராமல் இருக்க செய்யும் முறைகளே மிகவும் சாத்தியமான பாதுகாப்பு. மீன் வளர்ப்பில் நோய் தடுப்பு முறைகள். 1. தண்ணீர் தர பராமரிப்பு வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். பரிமாணம் பரிந்துரைக்கப்படும் அளவு pH 6.9, 8.5 தாம்பத்தம், DO dissolved oxygen, ஷைன் டியமிக் G அமோனியா, ஷாச்சி 0.05 ppm தாபதம், டெம்பரேச்சர் 20 தண்ணீரை வாரத்துக்கு ஒரு முறை பரிசோதிக்கவும். மாசுபட்ட அல்லது குளிர்ந்த நீர் நோய் வளர்ச்சிக்கு காரணம். 2. குளம் தயாரித்தல் முறையாக இருக்க வேண்டும். பழைய குளத்தை வெறிக்க வேண்டும். சுண்ணாம்பு லைம் CaCO3 சேர்த்து மண் pH சமன் செய்ய வேண்டும். உயிரணு உரங்கள் ஆர்கானிக் மன்யூர் அளவோடு பயன்படுத்த வேண்டும். குளம் நிரப்பும் நீர் தூய்மையாக இருக்க வேண்டும். தீவன மேலாண்மை ஃபீட் மேனேஜ்மெண்ட். தரமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த தீவனங்கள்
பழுதான, நாரும் ஈரமான தீவனங்கள் தவிர்க்க வேண்டும். உணவு அளவோடு கொடுக்க வேண்டும். அதிகம் கொடுத்தால் மீன்கள் சோர்வடையும், நீர் மாசடையும். நானன் மீன்கள் காயமடையாமல் பார்த்துக் கொள்வது. மீன் குஞ்சுகளை குளத்தில் வைக்கும்போது மென்மையாக விட வேண்டும். வலைகள் மற்றும் கருவிகள் தூய்மையாக இருக்க வேண்டும். குளத்தில் அதிக நெரிசல் தவிர்க்க வேண்டும். 5. நோய் தடுப்பு மருந்துகள், வாடிப்புகள், பிரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். முறைகள் பயன்படுத்தும் பொருட்கள். அளவு சுண்ணாம்பு சேர்க்கல், CaCO3, டோலமைட், 100 to 200 kg dairy ஏக்கர் ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஹைப்போக்ளோரைட், 20 கிரோடின் ஏக்கர் பொட்டாசியம், பெர்மாங்கனேட், KMNO4. குளியல் பாக்டீரியா குறைப்பதற்கு 2 ppm சால்ட் பாத், உப்பு தண்ணீர் குளியல். நோய் தொற்று முதல் கட்டத்தில் 1-2% உப்பு திரவத்தில் 5-10 நிமிடம். ஆண் மீன்கள் நோயடைவதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள். அறிகுறி சாத்தியமான நோய் மேல் நீரில் மிதக்கும், ஆக்சிஜன் குறைவு, அம்மோனியா அதிகம், தீவனம் சாப்பிடாமை. இன்டர்னல் இன்ஃபெக்ஷன், உடலில் புண்கள், வெண்மை படலம், பாக்டீரியா, பராசைட் பூசல் போன்ற சதை, தோல் உரிதல். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தாடை நிறம் மாறுதல், வைரல் ஆர் பாக்டீரியல் டிசீஸ். 7. வழக்கமான கண்காணிப்பு, ரெகுலர் மானிட்டரிங். வாரத்திற்கு ஒரு முறை மீன்களின் நிலை கண்காணிக்கவும். ஒரு குளத்தில் நோய் ஏற்பட்டால் உடனே தனிமைப்படுத்தல், ஐசோலேஷன் செய்யவும். அருகிலுள்ள மீன்வள அலுவலகத்தில் ஆலோசனை பெறவும். மீன்வளத்துறை உதவிகள். நோய் ஏற்பட்டால் மாவட்ட மீன்வள அலுவலரிடம் உடனே தெரிவிக்கவும். அவர்கள் பரிசோதனை மருந்து சோதனை குழு அனுப்புவார்கள். முக்கியமான நோய் தடுப்பு பழக்கங்கள். குளம் சுத்தம், தீவனம் தரமானது, நீர் சீரான அளவில் பரிசோதிக்கப்பட வேண்டும். மீன்கள் அடிக்கடி கண்காணிக்கப்பட வேண்டும். வளர்ப்பு என்றால் அது வேளாண்மை, கால்நடை, மீன், பறவை, கீரை, பழம் போன்றவற்றை சொல்லலாம். ஏற்றுமதி என்றால் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவது. மீன் வளர்ப்பு, அக்வா கல்ச்சர் மற்றும் ஏற்றுமதி. 1. வளர்ப்பு முறைகள். குளம், பாண்ட் கல்ச்சர், காணல் குளம், வலையடை, கேஜ் கல்ச்சர். சுண்ணாம்பு சேர்த்து நீர் மேலாண்மை, போதுமான உணவு, ஃபீட் அண்ட் ஆக்சிஜன் வசதி. 2. பிரபலமான ஏற்றுமதி மீன்கள். வனங்கோழி, வண்ணாமை ஷ்ரிம்ப், பாம்பு மீன், கேட்ஃபிஷ், சீபாஸ், சீபாஸ், ரோஹு, கட்லா, திலாபியா. இந்தியாவில் ஏற்றுமதி அதிகமாக அமெரிக்கா, சீனா, ஜப்பான், யூரோப் போன்ற நாடுகளுக்கு. இந்தியா வருடத்திற்கு $1 பில்லியன் மதிப்பிலான கடல் உணவு, மெரீன் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்கிறது. 4. அரசு ஆதரவு, மரீன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எம்பிடா. மீன்வளத்துறை சப்சிடி அண்ட் பயிற்சி. சூப்பர் கேள்வி. மீன் பண்ணை, ஃபிஷ் ஃபார்மிங். லாபம் எவ்வளவு கிடைக்கும் என்பது பல காரணங்களின் மீது பொறுத்திருக்கும். 1. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். குளம் அமைத்தல், பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், நீர் மேலாண்மை, ஏரேட்டர், ஃபில்டர், பம்ப், மீன் குஞ்சுகள், ஃபிங்கர்லிங்ஸ், சீடு, உணவு, ஃபிஷ் ஃபீடு, தொழிலாளர் செலவு. 2. உற்பத்தி, ப்ரொடக்ஷன். 1 ஏக்கர் குளம் பொதுவாக 5000 கிலோ மீன் கிடைக்கும், மீன் வகையை பொறுத்து. வளர்ப்பு காலம் 6 மாதம் 10 மாதம். விற்பனை விலை, மார்க்கெட் பிரைஸ். டிலாபியா $620, $680 கிலோ. ரோஹு, கட்லா, கார்ப்ஸ் $600 கிலோ. சீபாஸ், முரல் $600 கிலோ. வண்ணமே சிரிம்பு, ஷ்ரிம்ப் ஏற்றுமதி விலையில் மிக அதிகம், $600 கிலோ வரை. லாப கணக்கு. எக்ஸாம்பிள், 1 ஏக்கர் குளம் டிலாபியா ஃபார்மிங். செலவு 6 லட்சம். உற்பத்தி 4000 கிலோ. மீன் விற்பனை 640 kg. ஷேர் 6 லட்சம். நிகர லாபம் ஷேர் 6 லட்சம். ஆழ்வு 8 மாதத்தில். ஷ்ரிம்ப் ஃபார்மிங் இன்னும் அதிக லாபம் தரும், ஆனால் சற்று அதிகமான அபாயமும். நோய், ஏற்றுமதி சந்தை, விலை மாற்றம். 5. லாபத்தை அதிகரிக்கும் வழிகள். தரமான குஞ்சுகள், ஃபிங்கர்லிங்ஸ் பயன்படுத்துதல், நல்ல நீர் மேலாண்மை, ஏரேஷன், pH கண்ட்ரோல், குறைந்த விலையில் உணவு, ஓன் ஃபீட் மில், வேல்யூ அடிஷன், உலர்ந்த மீன், பிக்கல், ஃபிலட். ஏற்றுமதி சந்தை நோக்கு. மொத்தத்தில் சரியாக நிர்வகித்தால் ஃபிஷ் ஃபார்மிங் 1 ஏக்கருக்கு வருடத்திற்கு 6 லட்சம் வரை லாபம் தரும், மீன் வகையின் சந்தையை பொறுத்து. இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐகான் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும்.